அவமரியாதையா பேசுறாங்க. இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் போய் எல்லாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் போவோம். எங்களுடைய வண்டி மட்டும் திமுக குடி வண்டி குடிப்பட்ட வண்டி வரும். அவங்க சொல்லுங்க இதே மாதிரி அதிகாரி என்ன சொன்னாரு, கொடி கரை போட்ட கொடி வச்சிருக்க கூடாது. தெரியாம அதிகாரியா இருக்க மக்களுடைய உயிரை வாங்குறதுக்கா? 13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. வணக்கண்ணே. வணக்கம். ஏன்னா நேற்று ஒரே பிரச்சனையாக இருந்தது, தொடர்ச்சியாக இந்த சிக்கல்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நேற்று உங்களுக்கே அது நடந்திருக்கு. ஆமாம். என்ன பிரச்சனைண்ணே? ஒன்றும் இல்லை, நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அவங்க ஸ்டார் கேம்பெயினர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த அனுமதி தலைமையிலிருந்து எனக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அண்ணனுடைய டூர் ப்ரோக்ராம் அதெல்லாம் போடுறது, தலைமைக்கு போகிறோம் வரோம், விழுப்புரம் திருவண்ணாமலை மாவட்டங்கள்லாம் போகிறோம் வைக்கிறோம் அப்படின்றதுனால அந்த அனுமதிக்கான கடிதம் நமக்கு தலைமையிலிருந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஒரு 2-4 தினங்களுக்கு முன்னதாகவே அந்த அப்போ அந்த சமயத்தில் அனுமதி கேட்டு கொடுத்துருந்தாங்க. நம்ம கடிதம் நம்ம கைக்கு வராத சமயத்தில் சென்னையில் பயணிக்கும்போது ஒரு இடத்துல நிறுத்தி கொடி இருந்தது, கொடியை கழட்டணும்னு சொன்னாங்க. சரி, நமக்கு அனுமதி வரலன்றனால நம்ம கொடியை கழட்டிட்டோம். அன்றைக்கே என்ன பிரச்சனை வந்ததுன்னா, கொடியை கழட்டிட்டோம். நம்ம என்னுடைய வாகனத்தில் வந்து காருக்கு முன்னாடி டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு மேலே வண்டிக்குள்ளே வாகனத்துக்குள்ளே கட்சியினுடைய துண்டு வச்சுருவேன், துண்டு மேலே இருக்கும். அந்த துண்டு வைக்கப்பட்டிருந்தது. அதை பார்த்த உடனே ஒரு காவல் அதிகாரி வந்து அந்த துண்டு அதில் இருக்கக்கூடாது அப்படின்னாரு. ஏன்னா சார் அதில் நாம் தமிழர்னு எழுதியிருக்குது அப்படின்னாரு. ஏன்னா நீங்களும் தமிழர் தானே, நானும் தமிழர் தான், நான் தமிழர்னு சொல்றதுல என்னங்க இருக்குது, அதில் இருக்கக்கூடாதுன்னாரு. கட்சி துண்டோ இதெல்லாம் வந்து அவங்கவுங்க வாகனத்துக்கு உள்ள வைக்கிறது, கண்ணாடி வழியா வெளியே தெரியுதான் இதெல்லாம். உடனே நான் என்ன பண்ணேன், ரைட், அந்த சமயத்தில் அனுமதி இல்லை அப்படின்றதெல்லாம் நான் என்ன பண்ணேன், சரி அதை மறைச்சு என்ன பண்ணேன், நாம் தமிழர் அப்படின்றத மறைச்சிட்டு அந்த அந்த சமயத்தில் வாக்குவாதம் பண்ண வேண்டாம்ன்றதுனால நம்ம அவசரமாக போயிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அதனால ஒரு வழியிலன்னு சொல்லிட்டு அதை எடுத்து அந்த நாம் தமிழர்ன்றதை மறைச்சிட்டு அந்த சிவப்பு மஞ்சள் நிறம் அந்த இருக்கும் இல்லையா, அது மட்டும் வெளியே தெரியுற மாதிரி வச்சேன். வைக்கும் போதே உடனே அந்த அதிகாரி வந்து என்ன பண்ணாங்க, அது என்ன கலர் போட்டு மேலே வச்சிருக்கிறீங்க, ஏன் வச்சிருந்தா என்ன, இல்லை அதை வைக்கக்கூடாது அப்படின்னாங்க. நான் அந்த பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு பைக்கில் 2 பேர் திமுககாரங்க போனாங்க. உடனே நான் என்ன பண்ணேன், அவரை கூப்பிட்டு அந்த திமுககாரங்க போகிறாங்க பாருங்க, கருப்பு சிவப்பு கரை போட்ட வேட்டி கட்டியிருக்கிறாங்க. இப்போ நான் வாகனத்துக்குள்ள மஞ்சள் சிவப்பு போட்ட ஒரு துணி மேலே வச்சிருக்கேன், சாதாரண துணி, அது மேலே இருக்கு, அதான துண்டு அப்படின்னு சொன்ன துணி தான். பார்த்தா ஒரு ரெண்டு நிறம் பொறித்தது, அதை நீ எடுக்க சொல்கிற, ரோட்லேயே கருப்பு சிவப்பு கரவேஷ்டியில் போகிறான். அப்போ அவனை பார்த்தா திமுக அடையாளம் தெரியாதா பொதுமக்களுக்கு, அந்த வேஷ்டி இப்போ அவுக்க சொல்கிறீங்களா நீங்கள் போய் மறிங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். இந்த வாக்குவாதத்துக்கு அப்புறம் இப்போ தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு, தேர்தல் விதிமுறைகள் இருக்கு, எல்லாரும் ஒரு இடத்துக்கு கூட்டணி கட்சி தலைவர் வருவாரு, இல்லை அந்த கட்சியோட தலைவர் வருவாங்க, அதுக்கு பயணம் செஞ்சு போறாங்க, அதுக்கு கொடி வச்சிருப்பாங்க, துண்டு வச்சிருப்பாங்க, எல்லாத்தையும் அதுல வண்டியில தான் வச்சிருப்பாங்க. வெளியே தெரியுது, கண்ணாடி வழியா, முன்னாடி உள்ள கண்ணாடி வழியா வெளியே தெரியுது. சரி, அன்னைக்கு வேணாம் வாக்குவாதம் வேணான்ட்டு அவசரமா போறோம்னு வந்துட்டோம். இப்போ நமக்கு அனுமதிக்கான கடிதம் வந்துருச்சு. நேற்று மதியம் என்னுடைய பணியை முடிச்சுட்டு நான் சோழிங்கநல்லூர் தொகுதி நோக்கி நம்ம கட்சிக்காரங்க ஒருத்தவங்களை பார்க்கறதுக்காக போய்கிட்டு இருக்கும்போது அந்த பகுதியில் நின்றுகிட்டு இருந்த வாகன தணிக்கை செய்கின்ற அந்த தேர்தல் அதிகாரி, பழக்கம்படை அதிகாரி, உடன் காவல்துறை பொறுப்பாளர்கள் நின்று வாகனத்தை மறிச்சாங்க. சரி, இயல்பாக மறிக்கிறதுன்றனால நான் நிறுத்தினேன். பின்னாடி வண்டியை திறந்து காட்ட சொன்னாங்க, திறக்க சொல்லி அதை விட்டேன். திறந்து பார்த்தாங்க. உடனே அதில் ஒரு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் தேர்தல் அதிகாரி போல் இருக்கு. காவல்துறை அதிகாரி வந்தார். சார், கொடி போட்டிருக்கீங்க, அனுமதி இருக்கா அப்படின்னு அவர் கேட்டார் காவல்துறை அதிகாரி. நான் இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய அலைபேசியில் வச்சுருந்த அந்த பதிவிறக்கம் பண்ணி வச்சுருந்தேன், அதை எடுத்து அவர்கிட்ட காட்டினேன். அதில் அந்த அம்மா வந்தாங்க, அதிகாரியாக இருக்கின்ற அந்த அம்மா வந்தாங்க. வந்த உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த செல்ஃபோனில் என்னுடைய அலைபேசியை கையில் வாங்கிட்டாங்க. வாங்கி அதை ஊற்று பார்த்தாங்க. அதில் இப்போ முன்னாடியாவது அந்த தேர்தல் அதிகாரிகள் எழுதி கையெழுத்து போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ அது வந்து பிரிண்டடாகவே வருது, கியூஆர் கோடு அதில் இருக்குது, யார் பேரில் அது வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றதுக்காக நம்ம அதை அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்கனாலே அது தெரிஞ்சிக்க முடியும். கியூஆர் கோடோட இருக்குது. அதை திருப்பி பார்த்தாங்க, ஸ்கேன் பண்ணாங்க, ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தாங்க. என்னமா ரொம்ப நேரம் பார்க்குறீங்க, அவசர வேலையாக போகிறேன் நான், அண்ணனுடைய நிகழ்வு அன்னைக்கு சென்னையில் ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, ஒரு பிகைன் உட்ஸனுடைய நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, அங்கேருந்து தான் நான் வந்துட்டு இருந்தேன், இல்லை திரும்ப நான் போகணுமா அப்படின்னா, இல்லை
சார் இது வந்து ஸ்டார் கேம்பெயினருக்கானது தான், ஆனால் கொடி கட்டக்கூடாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஸ்டார் கேம்பெயினருக்கு ஒரு இது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஸ்டார் கேம்பெயினருக்கான அனுமதி கடிதம் இருக்குது. நான் ஸ்டார் கேம்பெயினர்னா என்னுடைய கட்சியினுடைய கொடியை முகப்பில் கட்டிட்டு தானே போக முடியும். அதை மட்டும் இல்லை ஸ்டார் கேம்பெயினர் இந்த காரில் போகலாம், ஆனால் கொடியை கட்டக்கூடாது. ஏங்க அது எல்லாருக்கும் அதே தானே. இல்ல அப்ப நீ எதுக்கு ஸ்டார் கேம்பெயினர்? நான் சாதாரண கொடி கட்டாத கார்ல போனா பொதுமக்களாட்டு சாதாரண மனிதனா நான் போக போறேன். நீ கேள்வி கேட்கறதுக்கு என்ன இருக்குது? வாகனத்தை பணம் ஏதாவது வச்சிருக்கான்னு செக் பண்ற வேலையை மட்டும் தான் நீங்க செய்யணும். கொடிக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு அப்ப அதுக்கு எதுக்கு இந்த ஸ்டார் கேம்பெயினர் கடிதமே தேவையில்லையே? நான் சாதாரணமா போயிட்டு இருக்க போறேன். அப்ப கடிதம் கொடுத்துருக்க வேண்டிய நோக்கமே அதுதானே அப்படின்னு கேட்டா அதுக்கு சரியான அவங்களுக்கு புரிதல் இல்ல முடியாது. உடனே அவங்க அலைபேசியில போட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யார்ட்டையோ கேட்டாங்க. அவரும் அதே பதில சொன்னார் போல இருக்கு. அதான் ஃபோனை என்கிட்ட கொடுத்தாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன். இல்லை சார் நீங்கள் ஸ்டார் கேம்பெயினர் தான், ஆனால் நீங்கள் கொடி கட்டக்கூடாதுன்னாரு. நான் ஸ்டார் கேம்பெயினர் தான், நீங்கள் ஒத்துக்கிறதுக்காக எனக்கு ஒரு கடிதமா? அது எதுக்கு எனக்கு? நான் என்னுடைய வாகனத்தில் சொந்த வாகனத்தில் போகிறதுக்கு நான் ஏன் அனுமதி வாங்கணும்? கொடி கட்ட வேண்டிய தேவை இருக்குது, தேர்தல் நேரம். அதனால நான் வந்து ஸ்டார் கேம்பெயினர் அனுமதி வாங்கியிருக்கிறேன். இந்த ஸ்டார் கேம்பெயினர் உதயநிதிக்கும் தான் அதான் சொல்றேன். ஸ்டாலின் அவர்களுக்கு அதான் அவங்ககிட்ட பேசுறேன். அப்புறம் ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னாடி துணை முதல்வர் உதயநிதியினுடைய வாகனத்தை தணிக்கை செஞ்சாங்க. அந்த சமயத்துல அவருடைய கட்சி, அவருடைய வாகனத்துல கட்சி கொடி இருந்ததா இல்லையா, கருப்பு சிவப்பு கொடி இருந்ததா இல்லையா? அவரு வந்து முதல்வர் அப்படின்ற அடிப்படையில தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது, ஆனா அதை இறக்கிட்டாங்க. இறக்குன அடுத்த நிமிடம் அதில் வந்து கட்சி கொடியை கட்டிட்டாங்க. அப்ப அவங்களெல்லாம் அனுமதிக்கிறேன், நீங்க நாம் தமிழர்னா மட்டும் ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டோம்னா அது சொல்லுவாங்கல்ல, சின்ன வகுப்புல சொல்லுவாங்க, அந்த ஈ அடிச்சான் காப்பின்னு சொல்லுவாங்க. பக்கத்துல தேர்வு எழுதுறவன் பக்கத்துல உள்ள தாளை எட்டி பார்த்து எழுதும்போது அதுல ஏதோ ஒரு ஈ வந்து உட்கார்ந்துன்னு அவன் அடிச்சிட்டான் பக்கத்துல உள்ளவன். இவன் எழுதுறவன் பார்த்துட்டு ஒரு சின்ன ஈ படமும் இவன் வரைஞ்சு வச்சுக்கிட்டான் அப்படின்னு. அத மாதிரி இன்னொரு படம் முடிச்ச யானைக்கு அறம்னா குதிரைக்கு குர்ரம்னு சொல்லுவாங்கன்ற மாதிரி தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. எதையுமே புரிந்து எதையுமே பேசுறது இல்லை. ஒரு மேலேருந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அது ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, இல்லை தலைமை அங்கே சொல்கிறாங்கன்னா இவங்க விளக்கத்தை பெற்றுக்கணும். இவங்களுடைய புரிதலுக்காக எதையுமே கேட்டு தெரிஞ்சிக்காமல் ரோட்டில் வந்து நின்று தணிக்கைன்ற பேரில் பொதுமக்களையும் துன்புறுத்துறாங்க. நம்மள மாதிரி ஆட்கள், சின்ன கட்சிகள், நம்ம பணம் நிறைய செலவு பண்ண போறது இல்ல, நம்ம உழைப்பை தான் நிறைய போடுறோம். மணிக்கணக்காக நம்மளை தடுத்து நிறுத்திட்டா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல எல்லாரும் வந்து எல்லாரும் அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணி எத்தனை பேரோட நேரத்தை அவங்க வந்து தேவையில்லாத இது பண்றாங்க பாரு. அப்ப இவ்வளவு நேரம் நமக்கு கட்சிக்கான பணி செய்யறதுல இவ்வளவு சுணக்கம் ஏற்படுதுல, அந்த சுணக்கத்தை ஏற்படுறதுக்கு இந்த அதிகாரிகள் காரணமா இருக்கிறாங்க. இதே திமுக காரங்கிட்டையும் அதிமுக காரங்கிட்டையும் அதை செய்வாங்களா? இந்த கேள்வி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அந்த காவல்துறை அதிகாரி வந்து என்கிட்ட வருத்தம் தெரிவிச்சார். ஒரு பெரிய மனிதர், அவரு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் வயதானவராக இருந்தார் காவல்துறை அதிகாரி. ஆனா அந்த அம்மா தேர்தல் பறக்க முடிய அதிகாரியா இருக்கிறவங்க நான் முடிய முடியாது, நீங்க அந்த வருத்தம் தெரிவிச்சா நாங்க இருந்து கிளம்புறேன், இல்லைன்னா என்னை 1 ஹவருக்கு மேல இல்லீகலா டீடைன் பண்ணி வச்சிருக்கீங்க, நான் இப்போ காவல்துறையில புகார் கொடுப்பேன், ஏன்னா இல்லீகலா டீடைன் பண்ணி வச்சிருந்தாங்க, என்ன பணி செய்ய விடாம தடுத்து வச்சிருந்தாங்க அப்படின்னு புகார் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுக்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் வந்துட்டாங்க, நீங்க கூட தகவல் தெரிஞ்சு அங்க வந்துட்டீங்க, புகைப்படக்காரங்க வந்துட்டாங்க, மீடியா பர்சன்ஸ்லாம் நிறைய வந்தாங்க. வந்து அவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் வர வழி இல்லாம சரி நடந்து போச்சுங்க போங்க. எதுக்காக நம்ம வந்து இப்போ வருத்தம் தெரிவிச்சாதான் போவோம்னு சொன்னோம்னா மற்ற அதிகாரிகளுக்கு தெரியணும்ல. இப்போ நம்ம வந்து எல்லா இடத்துலையும் சொல்கிறாங்கன்றக்காக அவங்கள்ட்ட வந்து முரண்படக்கூடாதுன்றக்காக பொறுமையாக போகணுன்றக்காக நம்ம கொடியை கழட்டிட்டு வருது, இல்லை சரிங்கன்னு சொல்லிட்டு வருது, இப்படி நடந்துகிட்டு இருந்தோம்னா அப்புறம் மற்ற கட்சிக்காரங்களுக்கு ஒன்று நாம் தமிழருக்கு ஒன்றுன்ற இது வந்துடக்கூடாதுன்றனால நம்ம வந்து அதை உறுதியாக நின்று அதை செஞ்சோம். நான் அதுக்கப்புறம் தான் நான் கேள்விப்பட்டேன், தேர்தல் வேட்புமனு தாக்கல் பொழுது உங்களுக்கும் தேர்தல் அதிகாரிக்கு இடையில உங்க வாக்குவாதம் ஏற்பட்டுச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதாவது ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிறாங்களாம் காவல்துறை அதிகாரிகள்லாம். வந்து அப்படியே அவர்கள் ஒழுக்க சீலனாகவும் இப்படியே இந்த தேர்தல் அப்போ மட்டும் அப்படியே வேறு ஒரு சட்டையை எடுத்து மாட்டிக்கிட்டு வந்த மாதிரி வெறப்பா அப்படியே 4 பேர் தான், 4 பேருக்குள்ள உள்ள போகக்கூடாது, 1 2 3 4 பேர் சார் வெளியில வந்துருங்க. எனக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு, என்னப்பா இவ்வளோ தூரம் அவங்க கடுமை காட்டுறீங்களே அப்படின்னு. நான் தான் கேட்டேன், சரி மற்ற கட்சிகள் எல்லாம் வரும்போது இதே பண்ணுறீங்க, இதே கேமரா எடுத்துட்டு நானும் போவேன், நாளைக்கு அவங்க வேட்புமனு தாக்கமும் போவேன், 4 பேருக்கு மேலே இருந்தாங்களா நிச்சயமா அவர் மாதிரி வழக்கு கொடுப்பேன். அவ்வளோ தூரம் வந்து கடுமையை காட்டினார் அவர். என்னன்னா ஒரு இடத்துல ஒரு கையெழுத்து வந்து போடலை, அதுக்காக மாற்று வேட்பாளரையும் கூட்டி கொண்டு 2 பேரும் சரி வாங்க 2 பேருக்கு ஒரே இதுதான், அவங்க 2 பேரும் வந்து மாற்று வேட்பாளர்கள் அவங்களோட மாமியார் அவர்கள் தான் போட்டிருந்தாங்க, அதனால அவங்களையும் கூட்டு போனோம், நீங்க போயிருங்க, அதுக்கப்புறம் இவங்க வாங்க. ஏங்க ஒரு ஆள் தாங்க அவங்க ஃபார்ம்ல கையெழுத்து போட்டுட்டு அவங்க போறாங்க, அதெல்லாம் முடியாது. இங்க இருந்து ஒரு ஆள் நீங்க வெளியில போனது இதெல்லாம் நாங்கள் பார்த்து வச்சிருக்கோம்.
இதே திமுக அதிமுக வேட்புமனு தாக்கல் செய்ய வருவாங்க, அன்னைக்கு நாங்கள் வருவோம். இதே அதிகாரி எங்கள்கிட்ட என்ன பேசினாரோ அது வந்து எல்லாம் காணொலியாக்கப்பட்டிருக்கு. அதை அவங்க கடைப்பிடிக்கலாம். மாற்று வேட்பாளருக்கு வந்து அது சரின்னு போய் எல்லாம் போய் ஃபார்ம்லாம் கொடுத்துட்டோம். இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது ஒரு மனுவை பெற்றுக்கொள்ளும் போது அதிலே கொடுத்துடணும் என்னென்னலாம் தேவை. ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது இதெல்லாம் பட்டியலிட்டு இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லணும். இவங்க மனுவை பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் தான் ஒரு செக்லிஸ்டே கொடுக்குறாங்க. அதில் திறந்து பார்த்தா இந்த கையெழுத்து போடுங்க, புகைப்படத்து மேலே கையெழுத்து போடுங்க, பாஸ்போர்ட் சைஸ் மட்டும் இல்லை ஸ்டாம்ப் சைஸ் ஃபோட்டோவில் ஒரு 3 கொடுங்க. முதல்ல சொல்கிறது தானே, அப்பயே கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. சுதந்திரம் அடைந்ததுலேருந்து இத்தனை ஆண்டு காலமாக அவ்வளோ தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்தல் முழுமையாக சொல்லி கொடுக்கறது கூட இல்லை. இதுக்காக நம்ம பல மீட்டிங் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம், பல தடவை போயிட்டு அவங்களோட ஆர்வம் சந்திச்சிருக்கோம். இப்பெல்லாம் பேசாது, அன்னைக்கு திடீர்னு வந்து இதை கொடுங்கங்கிறாரு. கொடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வேட்புமனு தாக்கல் பண்ணுறது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் வேட்பாளர். அவருக்கு வந்து ஃபார்ம் பி கொடுப்பாங்க. அவருக்கு வந்து யார் முன்மொழியினர் அப்படின்னா ஒருத்தர் இருந்தால் போதும். அங்கீகரிக்கப்படாத கட்சினா தான் 10 பேர் தேவைப்படும். கண்டிப்பாக. அப்போ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியின் வேட்பாளரும் ஒரு மாற்று வேட்பாளரும் அவரும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் ரெப்ரசன்ட் தான் ஆகும். கண்டிப்பாக. அப்போ அவருக்கு மட்டும் நீங்க என்ன பண்றீங்க, 10 முன்மொழி கூட்டு வாங்குறீங்க. எங்க இருக்கு? திமுக காரங்க ஆண்டாண்டு காலமா தேர்தலே இருக்கிறவங்க அவங்கள்ட்ட மாதிரி கேட்டுருப்பாங்களா? கேட்க முடியுமா? யாருக்கா நீ கேட்டீங்களா? ஏதாவது ஒரு சான்ற காமிங்க. 10 பேர் அவங்க வந்து மாற்று வேட்பாளருக்கு 10 பேரை கேட்டோம் அப்படின்னு எங்கேயாவது ஒரு சான்ற சொல்லுங்க. இதுவும் தவறானதை சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் திருத்திக்கிறது இல்லை. கண்டிப்பாக வேணும் நடமுடிக்கிறாங்க. இப்போ நாங்கள் போய் மறுபடியும் நாங்கள் சண்டையிட இருக்கிறோம், போய் பேசணும். பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ ஆமாம், அப்போ என்ன பண்ணுறாங்க, ரெஃபரன்ஸ் எடுத்து பார்க்குறாங்க திருப்பி. அப்படியா, சரி நீங்கள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா, அதுக்கப்புறம் அவங்க மாற்று அப்போ பேசணும். ஒவ்வொரு தேர்தல் அதிகாரிகளுக்கு தேர்தல் பணிக்கு வரதுக்கு முன்னாடி இதுக்காக ஸ்பெஷல் கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க, ட்ரைனிங்லாம் வைக்கிறாங்க. என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க, என்னதான் சொல்லி கொடுக்குறாங்க, எதுக்கு தான் சொல்லி கொடுக்குறதை புரிந்து கொள்ள முடியாத நிலைமையில தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களா? ஒவ்வொரு கட்சிகளையும் ஒவ்வொரு மக்களையும் அவர் எடை போட்டு வச்சு அதுக்கு தகுந்த போல தன்னுடைய சட்டத்திட்டங்களை நவுத்துறாங்க. நான் வந்து நேற்று பேசும்போது கூட நான் ஒரு வழக்கறிஞர்னு சொல்லிட்டு தான் பேசுகிறேன். இதே ஒரு லேமன், சாதாரண லேமன் வந்து வராரு, கட்சி பணியாற்றுறாரு, அவர் அந்த தொகுதி அளவில் பொறுப்பில் இருக்கிறாரு, அவர் ஒரு அனுமதி வாங்கிட்டு கொடியோட வராரு. அவர் அப்படி சொன்னாங்க, மிரட்டினாங்கன்னா என்ன பண்ணுவார், அவர் எப்படி பதில் சொல்லுவார், என்ன மரியாதை? அதுதான் இன்னொரு சம்பவம். ஒரு பொதுக்கூட்டம் போடுறோம். பொதுக்கூட்டத்துக்கு வந்து திமுக அரசுக்கு காலையிலிருந்து அன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பிறந்த நாளுங்கிறதுக்காக காலை முதல் இரவு வரை அவங்களுக்கு கொடி கட்டுறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அனுமதி கொடுத்து நாங்கள் ஏற்கனவே அனுமதி பெற்றுட்டோம். அன்னைக்கு வந்து ஒரு பொதுக்கூட்டம்ட்டு, உங்களுக்கு மாலை தானே கூட்டம், காலையில் கட்டாதாங்கிறாங்க. மாலை வந்து கேட்டு அப்போ நாங்கள் மாலையில் கூட்டம் நடத்துகிறவங்களுக்கு மாலையே கொடி கட்டுறதுக்கு என்ன இதுக்கு நாங்கள் மாலையில் கட்டணும்? அப்போ மக்களுக்கு தெரியணும், மக்களுக்கு சாயந்தரம் ஒரு கூட்டம் நடக்கும் போது தெரியப்படுத்துறதுக்கு தான் எல்லா இடத்துலையும் கொடி கட்டும். எத்தனை கொடி கட்ட போகிறோம், எத்தனை துண்டு பிரசுரம் அடிக்க போகிறோம், எத்தனை சோரட்டிகள் அடித்து ஒட்ட போகிறோம், எல்லாத்துக்கும் நம்பர் எண்ணிக்கையோட தான் அனுமதி கொடுக்குறீங்க. அப்போ சோரட்டி என்ன செய்யணும், கூட்டம் ஆரம்பிச்சோன்னா அங்கே ஒட்டிக்கணுமா? அப்படிதான். 4 மணிக்கு கூட்டம்னா உடனே 4 மணிக்கு தான் சோரட்டி ஓட்டணும். அதுக்கப்புறம் முடிஞ்சு போகும்போது அப்படியே எடுத்துக்கிட்டே போயிடணும். முன் தயாரிப்பு செய்யணும். இது வந்து மித்த கட்சிகள் கிடையாது, ஆளுங்கட்சி நாம் தமிழருக்கு மட்டும்தான். அன்னைக்கு மிக மோசமாக ஒரு அவர்கள் நடந்து கொண்டாரு. இல்லை, இது வந்து மனதில் ஒரு வன்மத்தோட செயல்படுற மாதிரி தான் தெரியுது. தயவுசெய்து அதிகாரிகள் இதை திருத்தி கொள்ளணும். இது ஒன்றும் கிடையாது. நாம் தமிழராவது அண்ணன் சொல்ற மாதிரி தனித்து நிற்கிறோம், ஒரே ஒரு கொடியோட போறோம். மற்ற கட்சிகள்லாம் அவருடைய வாகனத்துல 10 கொடியை கட்டிட்டு போறாங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? 23 கட்சி கூட்டணி, 23 கட்சி கொடி ஒரே வாகனத்துல கட்டிட்டு போறாங்க. ஒரு கொடியை கட்டுறதுக்கே அனுமதி மறுக்கிறோம். அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமும் அதை தகராறு பண்றீங்க. ஆனா இந்த மாதிரி 10 கோடி 15 கோடி ஒரு வாகனத்தில் கட்டிட்டு போறாங்களா? அதுக்கு சட்டத்தில் என்ன வழிமுறைகள் இருக்குது? தேர்தல் ஆணையம் அது குறித்து ஏதாவது சொல்லுதா? இல்ல 23 கோடியையும் கட்டுவதற்கு அனுமதி ஏதாவது கொடுக்குறீங்களா? இல்ல, அண்ணன் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு வந்து 4 பேருக்கு மேல ஒருத்தர் அதிகமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப இந்த வழக்கெல்லாம் நீங்க அடுத்தடுத்து வரும். இன்னைக்கு வந்து திமுக தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலும் இன்னைக்கு போய் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது நீங்க என்னென்ன நடைமுறையெல்லாம் நீங்கள் வந்து கடைபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது நாங்களும் பார்க்க தான் போகிறோம். எங்களோட வழக்கறிஞர் குழு வந்து எங்களோட சட்டக்குழு வந்து நிச்சயமாக அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு நீதிமன்றத்துக்கு கொண்டு போனோம். வழி கிடையாது. ஆமாம், இது இப்போ தொடர்ந்து இது மாதிரி தொல்லைகள் கொடுத்துட்டு தான் நீதிமன்றம். அரசு அதிகாரிகளுக்கு நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம், நீங்கள் இன்னைக்கு ஆளுங்கட்சி இருக்குது, நாம் தமிழர் அரசு அதிகாரத்துக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு எப்பவுமே வராது அப்படின்ற நினைப்புலையும் இருக்காதீங்க.
இல்லை எங்களை வந்து தமிழர்கள் அப்படின்ற அடிப்படையில் எங்களை மூன்றாம் தர குடிமக்களாக பார்க்குற அதிகாரிகளாக இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. அதனால் தயவுசெய்து நாம் தமிழருக்கு தொல்லை கொடுக்குறாங்க, நாம் தமிழனுடைய இப்போ தேர்தல் பணியை தடுக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை தயவுசெய்து செய்யாதீங்க. இல்லை இது அப்படி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா நாங்கள் வந்து நீதிமன்றத்தை நாடுவது தவிர வழி இல்லை அப்படின்றத உங்களுக்கு ஒரு இல்லை இதற்காகலாம் அச்சுறுத்தலுக்காகலாம் பயன்படுற நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் பின்வாங்காது. தொடர்ச்சியாக நாங்கள் தேர்தலை சந்தித்து கொண்டே இருக்கிறோம். 2014 நீங்கள் சின்னத்தை முதற்கொண்டு முடக்குனீங்க, கடைசி நேரத்தில் சின்னத்தை கொடுத்தீங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துலையுமே சின்னம் வரையக்கூடாதுங்கிறீங்க, சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடாதுங்கிறீங்க. ஆனால் ஒருபோதும் நாம் தமிழர் கட்சி சோர்வடைய போகிறதில்லை, பின்வாங்க போகிறதில்லை. அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய பரப்புரையை செய்து கொண்டார். என்ன கட்சி வேட்பாளரே நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 10 நிமிஷம் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டே இருக்கீங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட நேரமே ரொம்ப குறைவு. அதுக்குள்ளே நம்ம எல்லா மக்களையும் போய் சேர்ந்துக்கணும். ஒரு இடத்துல போய் மேடம் நீங்கள் ஏன் வந்து கொடி எடுத்துகிட்டு போகிறீங்க, மேடம் இந்த இடத்துல ஏன் நீங்கள் வந்து ரொம்ப நேரம் நின்று பேசுகிறீங்க, உங்கள் வாகனத்துக்கு இப்போ இது வாங்கிட்டீங்களா, ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு இடத்துல நின்று பேசுகிறீங்க. பாருங்கள் இவங்க வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. என்ன ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க? இன்றைக்கி போய் பாருங்கள் விஜய் கட்சியில் எல்லா இடத்துலையும் ஸ்டென்சில் போட்டு எல்லாம் ஒட்டி வச்சுருக்காங்க. இன்னும் நீங்கள் மறைக்காமல் வச்சுருக்கீங்க. திமுக இன்னும் 2021 தேர்தலுக்கு ஒட்டின அந்த ஸ்டாலின் தான் வரப்போகிற ஸ்டிக்கர் இன்னும் எல்லா இடத்துலையும் நிற்கிது. எதுவும் பிக்காமல் இருக்கீங்க, எதுவும் இது பண்ணாமல் இருக்கீங்க. இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனையாக போகுது? உங்களோட முக்கியமான நோக்கம் என்ன, வேலை என்ன தெரியுமா? இந்த முறை வன்முறை இருக்காமல் பண்ணணும். எல்லா இடத்துலையும் காசு கொடுக்குறான், வாக்குக்கு காசு கொடுக்குறான், மிரட்டப்படுறான். தேர்தலில் வேலை பார்க்குறவங்களை தடுத்து நிறுத்தினான். அவர்களிடம் வந்து அடுத்த கட்சிகளை வன்முறைப்படுத்தி அவங்கள வந்து அங்கிருந்து அப்புறப்படுத்துகிறான். ஒரு இடத்துல கூட்டம் போட்டால் கூட்டம் போகிற இடத்துல கலாட்டா பண்ணுறான். இதெல்லாம் நடக்காமல் இதெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து சமமாக தேர்தலை நீங்கள் வந்து நடத்த பண்ணணுமே தவிர, ஏற்கனவே இவர்கள் வந்து தனித்து 234 தொகுதிகளை போட்டியிட்டு பெரிய பணபலம் இல்லாமல் அதிகார பலம் இல்லாமல் நேர்மையாக சந்தித்து கொண்டிருக்கிற இந்த நாம் தமிழர் கட்சி போல ஒரு கட்சிகளை நீங்கள் வந்து இன்னும் மேலும் மேலும் நசுக்க பார்க்குறாங்க. அதை ஒடுக்கி எப்படியாவது வந்து இவர்களிடம் வந்து மக்களிடம் இருந்து அப்புறப்படுத்தலாம் நினைக்கிறேன். ஆனால் இந்த தேர்தல் நீ என்ன முயற்சி செஞ்சாலும் அதுலேருந்து திமிரி எழுந்து நாங்களும் இந்த தமிழகத்தில் ஒரு அதிகாரத்துக்கு வருகிற ஒரு கட்சியாக கண்டிப்பாக வருவோம். அது கூடிய விரைவில் நடக்கும். தயவுசெய்து அதை எல்லாம் மனசில் வச்சுக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறோம். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நன்றி, நன்றி, வணக்கம்.